நீங்க கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் அதிகமா பே பண்ணாம உங்களோட கிரெடிட் கார்டை வந்து எப்படி ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணணும் அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். அதுபோக கிரெடிட் கார்டுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டுல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கிரெடிட் கார்டு அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு கன்வீனியன்ட்டான பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மளோட டெபிட் கார்டுல பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம கிட்ட பணம் இல்லை, இப்போ அவசரத்துக்கு ஒரு பணம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா கிரெடிட் கார்டு வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ஷாப்பிங் பண்றதுக்கு, நம்ம தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக கிரெடிட் கார்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க கிரெடிட் கார்டுல உங்களுக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, எத்தனை பர்சன்ட் வந்து கேஷ்பேக் கொடுக்குறாங்க, இப்போ பெட்ரோல் டீசல் போட்டோம்னா எத்தனை பர்சன்ட் கேஷ்பேக் கொடுக்குறாங்க அப்படின்ற டீடைல்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க ஆன்லைன் ஷாப்பிங், ஆஃப்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது எத்தனை பர்சன்ட் நமக்கு கேஷ்பேக் வருது, என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்கு, என்ன வெப்சைட்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற டீடைல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதோட நீங்க பெனிஃபிட்ஸை வந்து நீங்க அவைல் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டோட இன்னொரு அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல கிரெடிட் ஹிஸ்டரி, நீங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கிரெடிட் கார்டு நீங்க வந்து கரெக்டா யூஸ் பண்றீங்க, நீங்க பேமெண்ட் கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க கரெக்டா ரீபேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிரெடிட் ஸ்கோர் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருந்தது அப்படின்னா ஃபியூச்சர்ல நீங்க ஹோம் லோன் அப்ளை பண்ணும்போதோ இல்ல பர்சனல் லோன், கார் லோன் இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல ஒரு நல்ல ஆஃபர்ஸ் கிடைக்கிறதுக்கு, நீங்க லோன் அப்ளை பண்ணும்போது அந்த லோன் வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்கிறதுக்கு நல்ல பெரிய பேங்க்ல, கவர்மெண்ட் பேங்க்லயோ இந்த மாதிரி லீடிங் பேங்க்ல கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இப்ப கிரெடிட் கார்டுல என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்றத பார்த்தோம். இதே கிரெடிட் கார்டுல என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். கிரெடிட் கார்டு பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட், ஸ்பெண்டிங் லிமிட் அண்ட் கேஷ் வித்ட்ராவல் லிமிட்டை நீங்க எக்ஸீட் பண்ணி நீங்க கிரெடிட் கார்டை யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஹை இன்ட்ரெஸ்ட் தான் கண்டிப்பா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து உங்களோட கிரெடிட் லிமிட்டை வந்து ஒரு 30% நீங்க வந்து யூஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh உங்களுக்கு லிமிட் இருக்கு அப்படின்னா 30,000 rupeesக்கு மேல நீங்க யூஸ் பண்ணாதீங்க. அதே நேரத்தில் நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 1 or 2 கிரெடிட் கார்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணுங்க. கரெக்டா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க யூஸ் பண்ணதுக்கு தான் வந்து பில்ஸ் வந்திருக்கா, வேற எதுவும் வந்து எக்ஸ்ட்ராவா எதுவும் மென்ஷன் பண்ணிருக்காங்களா, வேற பெனால்டி சார்ஜஸ் வேற எதுவும் அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. கிரெடிட் கார்டோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ட்ராப்குள்ள நீங்க வந்து மாட்டிக்குவீங்க. இப்ப கிரெடிட் கார்டு கையில இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதிகமா வந்து ஸ்பெண்ட் பண்ற ஒரு ஹேபிட் வந்து நம்ம கிட்ட டெவலப் ஆயிடும். இப்ப நம்ம கிட்ட பணம் இல்லை அப்படின்னா நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி சரி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பொருட்கள் வாங்க ஆரம்பிப்போம். ஸோ தேவையில்லாத லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி நீங்க வாங்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா ஒரு டெப்ட் ட்ராப்குள்ள நீங்க மாட்டிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. நீங்க அப்படியே ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்றீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுங்க. இஎம்ஐல வந்து யூஸ் பண்றதுக்கு கிரெடிட் கார்டு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன். அதுல உங்களுக்கு ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்லயோ ஒரு நல்ல ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, நல்ல ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸ் வரும்போது நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டைம்ல வாங்கிக்கிங்க. நீங்க பே பண்றதுமே வந்து அந்த மினிமம் அமௌண்ட் டியூ மட்டும் பே பண்ணாம உங்களால எவ்வளவு மேக்ஸிமம் வந்து எவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த அமௌண்ட்டை பே பண்ணி உங்களால க்ளோஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹை இன்ட்ரெஸ்ட் ட்ராப்ல இருந்து நீங்க எஸ்கேப் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. மெயினா கிரெடிட் கார்டு பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டா மானிட்டர் பண்ணணும். அதே நேரத்தில் நம்ம என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு பட்ஜெட் வந்து நீங்க வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூல் போடுறதுக்கோ இல்ல ஷாப்பிங் பண்றதுக்கோ இல்ல டிராவல் புக் பண்றதுக்கோ இல்ல மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கோ நீங்க வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹிஸ்டரி இருக்கும். நீங்க என்னென்ன விஷயத்துக்கு நீங்க வந்து உங்களுக்கு வந்து செலவாகுது அப்படின்ற ஒரு ஹிஸ்டரி இருக்கும். ஒரு பட்ஜெட் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த கிரெடிட் கார்டை இந்த பர்பஸ்க்கு இவ்வளவு அமௌண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். அதே நேரத்தில் இப்போ ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த நாட்குள்ளார அதை வந்து கரெக்டா பே பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிமைண்டர் செட் பண்ணிக்கங்க. ஒரு பட்ஜெட் வச்சு நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கரெக்டா நீங்க ரீபேமெண்ட் பண்றதுக்கு உங்களோட எக்ஸ்பென்சஸை நீங்க ட்ராக் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். கிரெடிட் கார்டுல இன்னொரு ரிஸ்கான விஷயம் அப்படி என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அவசரமா பணம் வேணும். இப்ப நம்ம பேங்க்ல பணம் இல்லை அப்படின்னா கிரெடிட் கார்டு மூலியமா ஏடிஎம்ல போய் நம்ம வந்து பணம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பணம் எடுக்கும் போது நம்ம வந்து ஒரு ஷாப்பிங்க்கு ஸ்வைப் பண்றதை விட கேஷ் வித்ட்ராவல் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பா அதிகமாக தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச மெர்ச்சன்ட் இருக்காங்க, ட்ரேடர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி கேஷா வாங்க முடியுமா அப்படின்றத நீங்க ட்ரை பண்ணுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீஸ் கேட்பாங்க. இப்போ அவங்களோட ஷாப்ல வந்து நீங்க ஸ்வைப் பண்றது
இருக்கிறதுனால ஒரு 0.5% இல்ல 1% அவங்களை வந்து கமிஷன் எதிர்பார்ப்பாங்க. பட் வந்து உங்களுக்கு அதை வந்து ஒரு மெர்ச்சன்ட் கிட்ட ஸ்வைப் பண்ண மாதிரி தான் வந்து உங்க கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து காட்டும். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு 50 days ஆர் 60 days வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் இருக்கிறதுனால நீங்க வந்து அந்த பீரியட்குள்ள அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க ரீபேமெண்ட் நீங்க வந்து பண்ணிக்கலாம். இதே கேஷ் வித்ட்ராவல் பண்றோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா இருக்கும், பிளஸ் வந்து ரீபேமெண்ட் பண்றதுக்குரிய பீரியடு வந்து கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க வந்து மைண்ட்ல வச்சுட்டு அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்ல இந்த கிரெடிட் கார்டு யூசேஜ் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கிரெடிட் கார்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதே நேரத்தில் நிறைய ட்ராப்ஸ் இருக்கு. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் கிரெடிட் கார்டு வாங்கலை அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 1 or 2 கிரெடிட் கார்டு வாங்கி ஒரு எமர்ஜென்சி பர்பஸுக்கு உங்களுக்கு தேவைப்படும் போது அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வேற உங்களுக்கு ஏதாவது கிரெடிட் கார்டு சம்பந்தமா வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு, வேற ரெக்யர்மெண்ட் இருக்கு, இல்லை பர்சனல் ஃபினான்ஸ் சம்பந்தமா உங்களுக்கு எதுவும் ரெக்யர்மெண்ட் இருக்கு, லைஃப் இன்சூரன்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ், ஜெண்டர் இன்சூரன்ஸ் சம்பந்தமா உங்களுக்கு எது ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பர்சனல் ஃபினான்ஸ் வீடியோஸ், மணி மேனேஜ்மெண்ட் வீடியோஸ் வந்து ரெகுலரா நம்மளோட சேனல்ல நான் பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் 0 to hero. ஜீவா.